பிரபல பின்னணி பாடகி அனுராதா மேம் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் சூப்பர் சிங்கர் சீசன் 10ஓட கிராண்ட் ஃபினாலேவை பற்றியும் அதோட ரிசல்ட்டை பற்றியும் ரசிகர்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் ரசிகர்கள்ட்ட ஒரு சில அட்வைஸும் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 10ஓட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சியில் முதல் பரிசை ஜான் ஜெரோம் அவர்கள் வின் பண்ணியிருந்தாரு. 2வது இடத்தை ஜீவிதா அவர்கள் பிடிச்சிருந்தாங்க. 3வது இடத்தை வைஷ்ணவி அவர்கள் பிடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ஒருதலைபட்சமாக இருக்குது. ரசிகர்கள் நிறைய பேர் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ளார ரொம்பவே சூப்பராக பாடக்கூடிய நிறைய திறமையான கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு திடீர்னு நீங்கள் ஜான் ஜெரோம்க்கு கொடுத்தது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கவனித்த சூப்பர் சிங்கர் ஜட்ஜான அனுராதா மேம் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கர் சீசன் 10 ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் ஏகப்பட்ட ரொம்பவே டேலண்டான கண்டஸ்டன்ஸ் இந்த சீசனில் இருந்திருந்தாங்க. அண்ட் ரொம்பவே நல்லபடியாக இந்த சீசன் முடிஞ்சிருக்கு. இந்த சீசனோட வெற்றியாளர் ஜான் ஜெரோஃப் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் வந்த அத்தனை பேத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இது முழுமையான வெற்றி கிடையாது. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லாருமே நல்ல பாடகர்களாக வரணும், நிறைய பாடல்கள் பாடணும், மக்களையும் சரி எங்களையும் சரி நீங்கள் பாடல்கள் பாடி சந்தோஷப்படுத்தணும். இதுதான் அஸ் அ ஜட்ஜாக உங்கள் எல்லாத்துக்கும் கூட இருந்ததுக்கு எனக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும். நிறைய பேர் சூப்பர் சிங்கர் டைட்டிலுக்கு ஜான் ஜெரோஃப் அவர்கள் தகுதியானவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உண்மையாலுமே அவருக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் அண்ட் ரொம்பவே திறமையுள்ள ஒரு பையன். அவருக்கு இந்த டைட்டில் போனது ரொம்பவே கரெக்டான ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவை எடுக்கிறது ஃபுல்லாகவே மக்கள் கையில் தான் இருக்குது. இது முழுக்க முழுக்க மக்கள் கொடுத்த தீர்ப்பு, நாங்கள் எதுவும் மாற்ற கிடையாது. அண்ட் மக்களோட தீர்ப்புனால தான் ஜான் ஜெரோஃப் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. அவரும் லைஃப்பில் ரொம்பவே நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் முழுக்க மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறப்ப நீங்கள் தேவையில்லாத ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு அனுராதா மேம் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அடுத்த சீசனை அவங்க எல்லாரையுமே சந்திக்க ஆவலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்கள் லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான டவுட் தான் இப்போ அவங்களோட ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. என்னப்பா சொல்கிற, அவங்க எதுவும் காதலில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லலை, அவங்களோட ரசிகரே தான் இந்த ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. சமீப காலமாகவே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லவ் சாங்ஸாக போட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய போஸ்டர்ஸ் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி சமீபத்தில் அவங்க ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்க மாதிரி அவங்களோட கையை வச்சு ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ரசிகர்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எதுவும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்துட்டு இருக்கீங்களா, கூடி சீக்கிரம் செகண்ட் மேரேஜ் எதுவும் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ரஷிதா மகாலட்சுமி அவர்கள் அதற்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்க கிடையாது. மேபி ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்க இந்த ஒரு போஸ்டரை பற்றி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அதனால் ரசிகர்கள் தேவையில்லாமல் ரூமர்ஸை கிளப்பாமல் அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ஒரு வேண்டுகோளாக மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.